Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவில் இருக்கிற 5 மிக சிறந்த சொகுசு ட்ரெயின்கள் என்னென்னன்ற டீடைல்ஸை பார்க்க போறோம். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளார போலாம். நம்ம முதல்ல பார்க்க போற இந்தியாவோட முதல் சொகுசு ட்ரெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா எக்ஸ்பிரஸ். அந்த மகாராஜா எக்ஸ்பிரஸோட ஃபெசிலிட்டிஸ் என்ன, இதோட பேக்கேஜஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். மகாராஜா எக்ஸ்பிரஸில் 5 வகையான பேக்கேஜஸ் இருக்குது. அது என்னென்ன பேக்கேஜஸ்ன்னு இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்ப்பீங்க. வாழ்க்கையில் முயன்றால் எதுவுமே சாத்தியம்தான். அதுக்கு தகுந்த உழைப்பும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும், நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். இந்த சொகுசு ட்ரெயின்களை பற்றி நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்க வேணாம். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது நமக்கு சாத்தியமானு நீங்கள் நினைக்க வேணாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக சாத்தியம்தான். எந்த விஷயத்தையும் நம்ம டார்கெட் பண்ணி அதுக்குண்டான உழைப்பு, விடாமுயற்சி, பெர்சீவரன்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இதெல்லாம் போடும்போது கண்டிப்பாக அது சாத்தியமாகும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த ட்ரெயினில் பிரயாணம் செய்ய முடியும்னு நீங்கள் கண்டிப்பாக நம்பணும். இப்போ இந்த மகாராஜா எக்ஸ்பிரஸ் லக்ஸூரியஸ் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளவு பட்ஜெட்டு தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன். ஒரு நபருக்கு 7 நாள் யாத்திரை இந்த ட்ரெயினில் பிரயாணம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா சாதாரணமான டீலக்ஸ் கேபின்லேருந்து பிரசிடென்ஷியல் ஷூட் வரைக்கும் விதவிதமான செட்டப்பில் விதவிதமான வசதிகளோட இந்த ட்ரெயினில் பிரயாணம் செய்ய முடியும். இதுக்கு சுமாரான ஒரு பட்ஜெட்டு 5 லட்சத்துலேருந்து, அதாவது 4.9 லட்சம் வரை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 21 லட்சம் வரைக்கும் பட்ஜெட்டு வரும். 7 நாள் டூரு சிங்கிள் பர்சனுக்கு. இந்த மகாராஜா எக்ஸ்பிரஸ்ல 2 வகையான ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஒன்று மயூர் மஹால், அதாவது தமிழ சொன்னா மயில்களின் அரண்மனை அப்படின்னு சொல்லலாம். மயில்களின் அரண்மனைன்னு பேரு இருக்கிற இந்த மயூர் மஹால்ல என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தராங்க, என்னென்ன லஞ்சுக்கு தராங்க, என்னென்ன டின்னருக்கு தராங்கன்ற லிஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதை நீங்க பார்க்கலாம். இங்க இருக்கிற இன்னொரு ரெஸ்டாரண்ட் பேரு ரங்கு மஹால், அதாவது அதோட தமிழ் அர்த்தம் நிறங்களின் அரண்மனை, நிறங்களின் அரண்மனை, ரங்கு மஹால். இந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன வகையான ஃபுட் எல்லாம் தராங்க, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், விதவிதமான ஃபுட்டு தராங்க. 4 லட்சத்திலேருந்து 21 லட்சம் வரைக்கும் சார்ஜ் பண்றதுனால இந்த
ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறவங்களுக்கு அந்த 7-8 நாள் வந்து ஒரு சுகபோகமான கவனிப்பு, அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கிடைக்குது. அதனால மகாராஜா எக்ஸ்பிரஸோட இந்த பிரயாணம் வந்து உங்களுக்கு ஒரு அவுட் ஆஃப் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்றத நான் உறுதியாக சொல்கிறேன். இப்போ மகாராஜா எக்ஸ்பிரஸ் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். அதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். வேர்ல்ட்ஸ் லீடிங் லக்ஸூரியஸ் ட்ரெயின்ன்ற ஒரு விருதை பல வருடங்கள் கண்டினியூஸாகவே வாங்கியிருக்காங்க மகாராஜா எக்ஸ்பிரஸ். இந்த மகாராஜா எக்ஸ்பிரஸோட ஒரு தனித்தன்மை என்ன, யூனிக்கான ஒரு 3 விஷயம் என்னன்னு யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், அன்மேட்ச்டு லக்ஸரி. அதாவது உங்களால் யார் கூடயும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆடம்பரமான ஃபெசிலிட்டிஸ் இந்த ட்ரெயினில் இருக்கு. ப்ளஸ் கவர்மெண்ட் டைனிங், அதாவது உணவு உபச்சாரம் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. 3வது எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டினரிஸ் அப்படின்னு சொன்னா பிரத்யேகமான பயணங்கள் இதுல வந்து அமைச்சிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் வந்து நீங்க இப்ப பார்க்கலாம். பிரத்யேகமான பயணங்கள்னா இவங்க ஒரு இடத்துக்கு டெஸ்டினேஷன் டூரிஸ்ட் பிளேஸ் கூப்பிட்டு போறாங்கன்னா அதுக்கு உண்டான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள எடுத்துட்டு உங்களுக்கு அந்த ஏரியா ஃபுல்லாக காமிச்சு உங்களை திருப்பி ட்ரெயினில் கொண்டு வந்து அடுத்த சிட்டிக்கு போகிற வரைக்கும் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அதனால் நமக்கு எந்த இதுவுமே கிடையாது. இவ்வளோ சார்ஜ், இவ்வளோ ஃபீஸ் வாங்கினாலும் அதுக்கு ஒர்த்துன்னு சொல்கிற அளவுக்கு மகாராஜா எக்ஸ்பிரஸ் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போற லக்ஸூரியஸ் ட்ரெயின் பேரு த பேலஸ் ஆன் வீல்ஸ். த பேலஸ் ஆன் வீல்ஸுங்கிற இந்த ட்ரெயின் வந்து ராஜஸ்தான் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்களால நடத்தப்படுகிறது. பேலஸ் ஆன் வீல்ஸ் இந்த ட்ரெயினில் என்னென்ன பேக்கேஜ் இருக்கு, இது என்னென்ன ஊரெல்லாம் கவர் பண்ணுது, எந்தெந்த முக்கியமான சிட்டிஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டை கவர் பண்ணுதுங்கிற டிஸ்பிளே இப்போ நம்ம வந்து காமிச்சிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள். இதில் பிரயாணம் பண்ணுறதுக்கு சராசரியாக ஒரு ஆளுக்கு ஒரு 5 லட்சத்துலேருந்து 9 லட்சம் வரைக்கும் ஆகும். ஒரு ஆளுக்கு 7 days டூருக்கு. அது டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன மாதிரி கேபின் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இந்த சார்ஜஸ் வேரி ஆகுது. இந்த பேலஸ் ஆன் வீல்ஸில்
என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றத இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கலாம். பேலஸ் ஆன் வீல்ஸு இந்த ட்ரெயினில் 2 வகையான ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஒன்று மகாராஜா ரெஸ்டாரண்ட்டு, இன்னொன்று மகாராணி ரெஸ்டாரண்ட்டு. மகாராஜா ரெஸ்டாரண்ட்டில் என்ன லஞ்சு, என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு, என்ன டின்னர் தராங்கன்ற ஃபுல் டீட்டெயில்ஸு இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கலாம். மகாராணி ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட்டு, என்னென்ன லஞ்சு, என்னென்ன ஃபுட்டு மெனு, டின்னர் எல்லாமே நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்க்கலாம். பேலஸ் ஆன் வீல்ஸ் ட்ரெயின் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்குன்றத இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கலாம். பேலஸ் ஆன் வீல்ஸ் இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ காணொலியை இப்போ நீங்கள் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் பேர் த டெக்கான் ஒடிசி. டெக்கான் ஒடிசிங்கிற லக்ஸரியஸ் ட்ரெயினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரெயின் மகாராஷ்டிரா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனால் நடத்தப்படுகிறது. இந்த ட்ரெயினில் என்னென்ன டூரிஸ்ட் பேக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த டெக்கான் ஒடிசி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு சராசரியாக ஒரு நபருக்கு 4லேருந்து 8 லட்சம் வரைக்கும் செலவாகும். நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த சீட்டிங், அந்த கேபின் அரேஞ்ச்மெண்ட்டு, சூட் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து தான் இந்த ஃபீஸ் மாறும். எப்படி பார்த்தாலும் ஒரு 8லேருந்து 8.5 லட்சம் வரைக்கும் வரும். இந்த டெக்கான் ஒடிசி ட்ரெயினில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கலாம். த டெக்கான் ஒடிசி லக்ஸரியஸ் ட்ரெயின் என்னென்ன அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன் வாங்கியிருக்குன்றதை இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ த டெக்கான் ஒடிசி லக்ஸரியஸ் ட்ரெயினை பற்றிய ஒரு வீடியோ காணொலியை நம்ம பார்க்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற லக்ஸரியஸ் ட்ரெயின் பேர் த கோல்டன் சேரியட்டு. இந்த கோல்டன் சேரியட்டு ட்ரெயின் த கர்நாடகம் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனால் நடத்தப்படுகிறது. இந்த டூரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டும் பெங்களூரு தான். இந்த கோல்டன் சேரியட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு இப்போ நீங்கள் பார்க்கலாம். இந்த கோல்டன் சேரியட் ட்ரெயின் என்னென்ன பேக்கேஜ் இருக்குன்னு இப்போ நீங்கள் பார்க்கலாம். கோல்டன் சேரியட்டோட ட்ரெயினில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு இப்போ நீங்கள் பார்க்கலாம். இந்த கோல்டன் சேரியட் ட்ரெயினோட ஒரு வீடியோ காணொலியை பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த லக்ஸரியஸ் ட்ரெயின், ஆடம்பர ட்ரெயினோட பேர் ராயல் ராஜஸ்தான் ஆன் வீல்ஸ். இதை ராஜஸ்தான் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நடத்துகிறாங்க. இந்த ட்ரெயினில் என்ன வகையான பேக்கேஜஸ் இருக்குது, எந்தெந்த ஊர், எந்தெந்த டூரிஸ்ட் லொக்கேஷன் இந்த ட்ரெயினில் பிரயாணம் பண்ணால் நம்மளுக்கு அவங்க காமிப்பாங்க அப்படிங்கிறத இப்போ டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். ராயல் ராஜஸ்தான் ஆன் வீல்ஸ் ட்ரெயினில் என்ன இன்க்ளூஷன் என்ன எக்ஸ்க்ளூஷன், இப்போ நம்ம ஒரு காஸ்ட் கொடுக்குறோன்னா அதுக்கு அவங்க என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க, என்னென்ன ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கன்ற டீட்டெயில்ஸை இப்போ நான் காமிச்சிருக்கேன். ராயல் ராஜஸ்தான் டூர்ஸில் நீங்கள் போனோன்னா யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு இதில் நான் கொடுத்துருக்கேன். ராயல் ராஜஸ்தான் ட்ரெயினில் நீங்கள் பிரயாணம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு சுகமான அனுபவம் கிடைக்கும். ஏன்னா ராஜஸ்தான் சைடு ஏகப்பட்ட டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸ் இருக்குது. ராயல் ராஜஸ்தான் ஆன் வீல்ஸ் இந்த ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகுன்ற டீட்டெயில்ஸு இப்போ டிஸ்பிளேல பார்க்கலாம். ஆக நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் 5 சொகுசான ரயில்கள், இந்தியாவிலே புகழ்பெற்ற 5 சொகுசான ரயில்கள், த லக்ஸரியஸ் ட்ரெயின்ஸ் இன் இந்தியா, அதை தான் நம்ம பார்த்தோம். இந்த டீட்டெயிலை நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதை விட இது கண்டிப்பாக நமக்கு எந்த காலத்துலையாவது எப்பயாவது கண்டிப்பாக யூஸ் ஆகும், இல்லது நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு யூஸ் ஆகுன்ற ஒரு ஆங்கிளில் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வீடியோவை பார்க்குற ஆடியன்ஸுக்கு, வியூவர்ஸுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்குன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லக்ஸரியஸ் ட்ரெயினில் போய் நம்ம நிறைய டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸை, இந்தியாவில் இருக்கிற டூரிஸ்ட் லொக்கேஷனில் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு எய்மை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த இலக்கை நம்ம அடைய முடியும் நான் நம்புகிறேன். என்னோட அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கோட நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், டேக் கேர்.